ஒரு அழகான பெரிய காட்டில் துருதுருப்பான குட்டி சிங்கம் சீனு வசித்து வந்தது. சீனுவுக்கு விளையாடுவதுதான் உலகிலேயே பிடித்த வேலை. அதே காட்டில் புத்திசாலி குட்டி குரங்கு ஒன்றும் இருந்தது. இந்த குரங்கு குட்டி எப்போதும் மரக்கொடிகளில் தொங்கியபடியும் கிளையில் தாவி சென்றபடியும் சுறுசுறுப்பாக இருக்கும். சீனுவும் குரங்கு குட்டியும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு பிரகாசமான காலை பொழுதில் சீனு தன் பிரியமான கால் பந்தை கொண்டு மகிழ்ச்சியுடன் விளையாடியது. ஏ ஜம்ப் ஜம்ப் என்று துள்ளி குதித்து பந்தை வெகு வேகமாக உதைத்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பந்து வேகமாக சென்று தரையில் இருந்த ஒரு பெரிய பிசுபிசுப்பான சேற்றுக்குழியில் தொப்பென்று விழுந்து பாதி அளவு மூழ்கியது. பதறிப்போன சீனு பந்தை தொட பயமாகி, ஐயோ என் பந்து மாட்டிக்கிச்சே என்று கண்ணீர் வழிய சோகமாக அமர்ந்தது. சீனுவின் அழுகை சத்தத்தை கேட்ட குட்டி குரங்கு கொடியில் தொங்கியபடி வேகமாக அங்கு வந்து, ஹே சீனு, கவலைப்படாதே என்று உற்சாகமாக கத்தியது. சேற்று இறங்கினால் நாமும் மாட்டிக்கொள்வோம் என்று சட்டென்று சுதாரித்த குட்டி அருகில் இருந்த நீளமான வலுவான கிளையை சட்டென்று பறித்தது. கவலைப்படாதே சீனு, நான் எடுக்கிறேன் என்று உறுதியாகச் சொல்லி அந்த கிளையை சாமர்த்தியமாக பயன்படுத்தி சேற்றிலிருந்த பந்தை வெற்றிகரமாக வெளியே இழுத்து சீனுவின் கையில் கொடுத்தது. பந்தை பெற்றுக்கொண்ட சீனு, ரொம்ப நன்றி குட்டி, நீ இல்லனா என் பந்து போயிருக்கோம் என்று நெகிழ்வுடன் நன்றி கூறியது. குட்டி குரங்கும் மகிழ்ச்சியுடன், நீ என் நண்பன் இல்லையா என்றபடி சீனுவுடன் கைகோர்த்தது. இருவரும் வெற்றி உணர்வுடன் சிரித்து ஹைஃபைவ் கொடுத்துவிட்டு சேறு படிந்த அந்த பந்தை உதைத்தபடியே மீண்டும் துள்ளலுடன் காட்டினுள்ளே ஓடிச் சென்று விளையாடத் தொடங்கினர். இந்த புரிதலில் நண்பர்களுக்கு உதவுவதும் சாமர்த்தியமாக செயல்படுவதும் தான் எந்த ஒரு சிக்கலையும் தீர்ப்பதற்கான திறவுகோல் என்பது உறுதியானது.